இருக்கிறதுலே இந்த மினிமம் டியூ தான் பெரிய பதவி. இதுல மாட்டினோம், அது சேஃப் ஜோன் இல்லை, அதுதான் பயங்கரமே. ஏன் அப்படின்னா இப்போ 5% நம்ம கட்டுறோம்ல, நார்மலா நம்ம 20,000 ரூபாய் வாங்கணும், 5% எவ்வளவு வரும்? 1000 ரூபாய் கட்டுறோம். இப்போ நம்ம சும்மா கால்குலேஷன் பண்ணும்போது நம்ம என்ன யோசிப்போம், ஒரு மாசத்துக்கு 5% கட்டுறோம்னா 10 மாசத்துல 50% பாதி முடிச்சுட்டு இருப்போம், 20 மாசத்துல ஃபுல்லா முடிச்சுட்டு இருப்போம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா நம்ம இந்த இடத்துல என்ன கால்குலேட் பண்ணோம், இன்ட்ரெஸ்ட்டை விட்டாச்சு. 5% கட்டுறோம், ஆனால் அதில் இன்ட்ரெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் வந்து 3.4%. அப்போ நம்ம கட்டுற 5%ல இன்ட்ரெஸ்ட் மட்டுமே முக்கால்வாசி போகுது. அப்போ நீங்கள் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து 700 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் போகுது, மீதி 300 ரூபாய் தான் அசல் போகுது. அப்போ நம்ம யோசிச்சோம் 20 மாசத்துல முடிச்சிடலாம், ஆனால் உண்மையாலே எவ்வளோ மாதம் ஆகும்? மினிமம் டியூ மட்டும் கட்டினீங்கன்னா 7 to 8 வருஷம் ஆகும் பிடிக்கும். அதில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பிடிச்சிருப்பாங்கன்னா வாங்கின காசோட டபுள் ட்ரிபிளாக பிடிச்சோம். 20,000 ரூபாய் வாங்கினோன்னா 30,000 ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் போயிருக்கும். சரி, சும்மா யோசிச்சு பாருங்க, ஒரு மொபைல் வாங்கிட்டீங்க, சரி 7 வருஷம் நீங்க மினிமம் டியூ மட்டும் கட்டுறீங்கன்னா ஏற்கனவே வந்து 40,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டியிருப்போம், 20,000 ரூபாய் அசல் அமௌண்ட் 60,000 ரூபாய் கட்டியிருப்போம். அது மட்டும் இல்லாம 7 வருஷத்துல நம்ம வாங்கின மொபைல் 5,000 ரூபாய் தான் வந்துடும். அப்ப கடைசியில பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் லாஸ் தான். மக்கள் இது தெரியாதனால தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கிரெடிட் கார்டு ஓகே நல்லா இருக்கு, மினிமம் டியூ சொல்லிட்டாங்க, ஆனா மினிமம் டியூக்கு பின்னாடி இவ்வளவு ட்ராப் இருக்குன்னு தெரியல. அதான் மக்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க. அதுக்காக தான் நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம்னா, கிரெடிட் கார்டு வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போதுமே நீங்க பண்ண வேண்டிய விஷயம்னா இஎம்ஐயா மாற்றணும். எல்லாரும் மக்கள் பண்ற தப்பு என்னன்னா, இஎம்ஐயா மாத்தாம மினிமம் டியூ கட்டிக்கிற அப்படின்னு சொல்றவங்க தான் நீங்க ட்ராப்ல மாட்டிட்டு இருக்காங்க. இஎம்ஐ மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 36% பிடிக்க மாட்டாங்க. எவ்வளவு பிடிக்கிறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு 15%, மேக்ஸிமம் 13% 15% பிடிப்பாங்க. கிரெடிட் கார்டுல மட்டும் ஸ்வைப் பண்ணது 1 லட்சம் கோடி. அதுல வந்து ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா 77,000 கோடி பண்ணிருக்காங்க, ஆஃப்லைன்ல பாத்தீங்கன்னா 22,000 32,000 கோடி கிட்ட பண்ணிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒரே மாசத்துல 1 லட்சம் கோடினா அதுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பேங்க் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்கன்னா மாசத்துக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 3.4%. அப்போ மாசத்துக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ வரும்னா 3,000 கோடி வரும். பேங்க் வந்து 3,000 கோடி மாசத்துக்கு நம்ம கிரெடிட் கார்டு இன்ட்ரெஸ்ட் வந்து சம்பாதிச்சிருக்கோம். அதுவே நீங்க வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 36,000 கோடியிலேருந்து 40,000 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 60,000 கோடி கிட்ட டெபிட் கார்டில் எடுத்திருக்காங்க. ஆனா கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணது டபுள் ஆயிருக்கு. மக்கள் அவங்க காசை யூஸ் பண்றதோட கடன் வாங்குறது தான் என்ன இருக்குன்னா உங்களுக்கு டபுள் ஆயிருக்கு. எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பிடிக்கிறாங்கன்னா உங்களுக்கு 36% 40% per இயர் பிடிக்கிறாங்க. சும்மா ஒரு இது சொன்னா 1 லட்சம் ரூபாய் நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 36,000 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பிடிக்கிறாங்க. இது வந்து 40% நம்ம மந்த்லிக்கு கால்குலேட் பண்ணும்போது 3.4% கிட்ட வருது. அப்போ 1 லட்சம் ரூபாய் வாங்கினா மாசம் 3,400 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் பிடிப்பாங்க. அப்போ நம்ம கட்டும் போது இன்கேஸ் நம்ம 5,000 ரூபாய் கட்டுறோம்னா 3,400 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் போகும், மீதி இருக்கிறது தான் அசல் போகும். இது தெரியாம தான் நிறைய பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த கிரெடிட் கார்டில் மாற்றுறதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, இது தெரியல மக்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ பிடிக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஹவுசிங் லோன் போனீங்கன்னா 8 to 10% மேக்ஸிமம், கார் லோன் போனால் 7 to 8% மேக்ஸிமம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு, எல்லாமே நான் வருஷத்து தான் சொல்கிறேன், இது வந்து 36%. அந்த கந்து வட்டின்னு சொல்லுவாங்க, அதையும் காட்டிலும் பயங்கர மோசமாக இல்லை.